Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. அவர் கை உதறலானாக்கா மக்களே கேள்வி கேட்க போறாங்க. நீங்களா ஒரு கதையை சொன்னீங்க. வைரல் ஃபீவர் சொன்னாங்க. வைரல் ஃபீவர் குஷ்பு கட்டி அணைச்சி ஒரு பச்சக்குன்னு ஒரு முத்தம் கொடுக்குறாருல, அப்போ வைரல் ஃபீவர் பரவாயில்ல. நீங்க வந்து குஷ்புலாம் வந்து சுந்தர்சிலாம் தரமான மனிதர்கள் கிடையாது சமூகத்துல. குஷ்பு யாருன்னு தெரியாதா? கண்ணகி நீங்க சொன்னா கோவலன் யார், மாதவி யார்? ஈ குச்சி கூட நீங்க கொடுத்தீங்கன்னா எரியாது. உண்மையிலே என்ன சார் பிரச்சனை விஷாலுக்கு? வெறும் ட்ரிங்க்ஸ் மட்டும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட வந்து பெண் தொடர்பா இருக்குல்ல, அந்த சக்தி விரயமாகக்கூடியது. இவரும் ஏற்பட்ட ஹீரோயின் லவ் பண்ணாரு சார். வரலட்சுமி சார் லவ் பண்ணாரு. லவ்னா எனக்கு கோவம் வந்துரும். லவ் இல்லையா சார்? லவ் தானே சார் பண்ணாரு சார். இதெல்லாம் லவ் வருது. லவ்லாம் கிடையாது. ராஜசுகம், ராஜ போதை ரெண்டும் கலந்தா என்ன? இப்படிதான் ஆடும். இப்படிதான் ஆடும். தன்னை விட வயதில் மூத்த பெண்களை வந்து அடைய நினைக்கிறது, இன்னொருத்தன் பெண்டாட்டியை வந்து அடைய நினைக்கிறது. நம்மளோட தேவையை வந்து ஒரு இச்சை தீர்த்துக்கணும்னா அது வந்து நமக்காக ஒருத்தி இருக்கிறா வீட்டில், அவளுக்கு தேவைன்னா நான் இருக்கிறேன். அப்படிதான் கண்ட இடத்துல மேயறதுன்னா இப்படிதான். காலகாலத்தில் வந்து கல்யாணத்தை பண்ணி 2 பிள்ளைகளாகி ஒரு குடும்பமாக இருந்தானுங்கன்னா இந்த நடிகர்களுக்கு பிரச்சனையே கிடையாது. பொறுக்கி மாதிரி இருக்கிறானுங்க. நான் தோணுமா இந்த வீட்டு சவுரை எகிரி குதிக்கலாமா, அந்த வீட்டில் போய் கதவை தட்டலாமா? அது மாதிரி விஷால் சொல்லணும், நான் வந்து ஒழுக்கமானவன் சொல்லணும். இன்னொருத்த வந்து அவன் நண்பனோ கிண்பனோ அவன்லாம் போய் உட்காந்துக்கிட்டு எங்கள் விஷால் யார் தெரியுமா? டே எங்களுக்கு தெரியும்டா. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர், மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சேகவர ஜெய்சங்கர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். விஷால் பிரச்சனை தான் ஒரு வாரமாக போயிட்டு இருக்கு. இந்த மதகத ராஜா பட விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்த தோரணையே எல்லாருக்கும் ஷாக் ஆகி போச்சு. குறிப்பாக அவங்கள மாதிரி பத்திரிகையாளருக்குலாம் என்னடா இப்படி இருந்த விஷால் இப்படி ஆயிட்டாரு அப்படின்னா, உண்மையில என்னதான் சார் காரணம்? பலரும் பல விதமாக பேசுகிறாங்களே சார். ஒரு விஷயம் நான் சொல்கிறேங்க, இங்கே யாரும் வந்து போகிற போக்கில் வந்து விஷாலுக்கு வந்து வன்மத்தை கொட்டணும்லாம் யாருக்கும் எண்ணமே கிடையாது. நீங்களாம் ஒரு விஷயத்தை வந்து ஒரு பேசும் பொருளாக ஆக்குறீங்கல்ல. இப்போது சிலர் சொல்கிறாங்க அவர் வந்து அந்த மேடைக்கே கூட்டு வந்திருக்க வேண்டியதில்லை. ஆமாம், மேடை கூட்டு வந்து அவர் கை உதறல் பண்ணுற மாதிரி ஒரு சீனை போட்டாங்க. அந்த சீன் வந்து கேட்டினா எதுக்காகனா வந்து படம் ப்ரொமோஷனுக்காக 2012 பூஜை போட்ட படம் இப்போ கொண்டு வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா அது இடைப்பட்டதில் என்ன எதுக்காக காரணம் நின்று போச்சுன்றது காரணம்லாம் சொன்னீங்களா? ஒன்றும் சொல்லவே இல்லை. ஆமாம். அதுக்கப்புறம் 4 படம், அதுக்கப்புறம் 10 படங்கள் மேலே வந்து சுந்தர்சி இயக்கம் தான் நம்ம பார்த்தோம். அந்த படம் எடுத்த காலகட்டத்தில் வந்து காமெடினா இருந்தார். இன்னைக்கு ஹீரோ ஆகிட்டாரு. ஃபெயிலியர் ஆகுது ஆகலை. 2 படம் ஃபெயிலியர் ஆகும், 2 படம் ஹிட் ஆகும், அது வேற. இப்போ ஹீரோ தான். ஆமாம். அப்போது இப்போ வந்து அந்த படத்தை கொண்டு வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க. அதில் வந்து வரலட்சுமி வந்து அப்போது வந்து ஆரம்ப காலகட்டம் அவங்க நடிச்சுக்கலாம். அப்போவே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம். அப்போ ரிலீஸ் பண்ணாததுக்கு என்ன காரணன்றதை நீங்கள் சொல்லவே இல்லை. சார் நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு போங்க, சரிங்களா? படம் ஓடல, அது வேறு விஷயம். அந்த மேடைகள் நீங்கள் ப்ரொமோஷனுக்கு கொண்டு வரும்போது தேவையில்லாமல் ஒரு சர்ச்சைகள் உருவாகிற மாதிரி பண்ணுறீங்க. நீங்களே வந்து அவர் கை உதறலானாக்கா மக்களே கேள்வி கேட்க போகிறாங்க. நீங்களா ஒரு கதையை சொன்னீங்க. வைரல் ஃபீவர் சொன்னாங்க. வைரல் ஃபீவர் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டு வெட்டி சட்டையை போட்டுட்டு நெத்தி விபூதி வச்சுட்டு வருவாங்களா? வைரல் ஃபீவர்னா நீங்கள் வைரல் ஃபீவர்னு கேட்டால் ஒரு பொது இடத்துல வரும்போது கேட்டால் ஸ்ப்ரெட் ஆகாதா? இல்லை அவருக்கே கூட இன்னும் அதிகமாகாதா? கண்டிப்பாக. அதில் வந்து ஒரு குஷ்பு கட்டி அணைச்சி ஒரு பச்சக்குன்னு ஒரு முத்தம் கொடுக்குறாருல, அப்போ வைரல் ஃபீவர் பரவாயில்ல. அதுதான் மன்சூர் அலிகான் கேட்குறாரு. ஒரு வைரல் ஃபீவர் வந்து கேட்டால் நீங்கள் முத்தம் கொடுப்பாங்களா யாருக்காச்சும்? ஒரு பொது இடத்துல அப்படி தான் நடந்துப்பீங்களா நீங்கள்? போதா குறைக்கு நீங்கள் வந்து கண்ணகி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிற வேற கதை சொல்கிறீங்க. சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து சார் நீங்களே இல்ல சார். இப்ப ஒரு குஷ்பு வந்து மூத்த நடிகை வந்து ஒரு முத்தம் கொடுக்குறாங்க, சார். நீங்க மூத்த நடிகை இளைய நடிகைன்னு கிடையாது சார். நீங்க நடிகை, அவ்வளவுதான். நீங்க யாருன்னு தெரியும், விஷால் யாருன்னு தெரியும். சமூகத்துக்கு பார்வை இருக்கா இல்லையா? நீங்க யாருன்னு தெரியும், நான் யாருன்னு தெரியும். சமூகத்துக்கு ஒரு பார்வை இருக்கு சார். இங்க எல்லாருமேலையும் ஒரு பார்வை இருக்கு சார். அப்புறம் பிரபலமானவர்கள்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தோண்டி துருவி ஆராய்ச்சி பண்ணி வச்சிருப்பாங்க. இன்னும் இதுதான் உண்மை. பிரபலமானவர்களுக்கே உள்ள பலவீனம் அது. நீங்கள் வந்து என்னதான் மூடி வச்சோம் சமூக உங்களை பற்றியான ஒரு தேடுதல் வச்சுருப்பாங்க. அப்போது குஷ்பு யாருன்னு தெரியாதா? நீங்கள் கண்ணகின்னு சொல்லிட்டா நாங்களாம் நம்பிடுவோமா? சொல்லுங்கள். நீங்கள் கோவலன் கண்ணகி அதுதான் கோவலன் யார்?
கண்ணகி நீங்கள் சொன்னால் கோவலனையார், மாதவியார். தீக்குச்சி கூட நீங்கள் கொளுத்துனீங்கன்னா எரியாது. குஷ்பு கொளுத்துனா தீக்குச்சி எரியுமா? ஏன் சொல்றீங்க? எரியாது. 31 வருஷமா இங்க இருக்காங்க. அதுதான் சார் நான் சொல்றேன். 30 வருஷமா கண்ணகியா இருக்கு அப்படிங்கறாங்க. அதான் நான் சொல்றேன். தீக்குச்சி கொளுத்தி வச்சோட எரியாது. நான் சொல்றேன், நீங்க கண்ணகியா வாழ்ந்துட்டு இருக்கீங்களா 30 வருஷம்? நீங்க மதுரை போயிட்டு ஏதாவது ஒரு முக்கூட்டில் போய் உட்காந்துட்டு ஒரு ஸ்டவ் பற்ற வைங்க பார்ப்போம். மதுரையிலேயே நீங்க ஒரு ஸ்டவ் ஒரு வீட்டில் போயிட்டு ஒரு பர்மிஷன் கேட்டேன்னா, அம்மா கொஞ்சம் உங்க ஸ்டவ் கொஞ்சம் எரிய வைக்கணும்னு சொல்லிட்டு லைட்டிங் இல்லாமல் எரிய வைக்க முடியாது. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? போற போக்கில் எல்லாம் பேச முடியாது. இல்ல இப்ப உண்மையான காரணம் நீங்க முதல்ல ஒரு விஷயம், நாம என்ன பேசுறோன்றது முதல்ல பேசுவோம். இது வந்து நாங்க பாரம்பரியமா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிற பூமி. நீங்க எங்கேயோ இருந்து வந்த நபர். நீங்க ஏதோ வந்து யாரோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்றனால நீங்க வந்து தமிழ்நாட்டோட வந்து இதுவாகிட முடியாது. நீங்க பாரம்பரியத்தெல்லாம் நீங்க உரிமை கொண்டாட முடியாது. எங்க அடையாளம் கண்ணகி வந்து எங்களுடைய வாழ்வியல் அடையாளம் சார். பண்பாட்டின் அடையாளம், கலாச்சாரத்தின் அடையாளம், கற்பின் அடையாளம். அது நீங்கள் போகிற போக்கில் நீங்கள் வந்து பேசிட்டு போயிடுங்களா நீங்கள் இஷ்டத்துக்கு? அப்போ எடுக்கலாமா? உங்கள் ஃபைலை ஓப்பன் பண்ணால் என்ன ஆகும்? அதான் தப்பு. என்ன பேசணுமோ அதான் பேசணும். அப்படியே சொல்லிவிட்டு அடுத்த 4 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் 2 பேரும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறீங்க. அப்படி என்ன நீங்கள் வந்து சார் இங்கே மரியாதையை நம்ம வந்து எப்படி வேணால் வெளிப்படுத்தலாம் சார். இங்கே மரியாதை நம்ம எப்படி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தலாம் வந்து அன்பையும் மரியாதையும் வெளிப்படுத்துறது அப்படி ஒரு அது ஒரு நம்ம நாகரிகமே கிடையாது. ஏன்னா வெளிநாட்டு நாகரிகம் அதெல்லாம். இப்போ உண்மையிலே என்ன சார் பிரச்சனை விஷாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலேன்னு கேட்டீங்கன்னா தண்ணி தான் பிரச்சனை. தண்ணினா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகிற தண்ணி, உள்ள குடிக்கிற தண்ணி தான். விதவிதமாக நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னா இப்படி தான் ஆகும். கை கால் எல்லாம் தான் ஆடும். இங்கே இதற்கு முன்னாடி நடித்த நடிகர்கள்லாம் ஒழுக்கம் பாருங்க சார். நீங்கள் சொன்னால் கசப்பாக இருக்கும், பல பேர் கசப்பாக இருக்கும். ஆனால் சொல்கிறோம் நம்ம ஒழுக்கம் வேணும் சார். ஒழுக்கம் வேணும். நீங்க வந்து ஒழுக்கம் இல்லாத ஒரு விஷயங்களா? உயிரோட மேலானது எதுக்கு சொல்றாங்க? உயிரோட மேலானது ஒழுக்கம். நீங்க ஒழுக்கமா இருந்தீங்கன்னா நீங்க உங்க உயிர் போனால் கூட உங்களை பத்தி பேசும் அந்த உலகம். அவர் யார் தெரியுமான்னு. ஏன் விவேகானந்தர் இன்னும் பேசுறாங்க? ஒழுக்கத்தின் உச்சம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒழுக்கம் கெட்டு நடந்துட்டு நீங்க வந்து போதை எந்த வடிவத்திலும் நீங்க போதையை ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து கை கால்லாம் டான்ஸ் ஆடுதுன்னா உடனே நீங்க வந்து வைரல் ஃபீவர்னு ஒரு கதையை சுற்றுவீங்க, டாக்டர் சர்டிஃபிகேட் காட்டுவீங்க. சார் நீங்கள் வந்து உடம்பு சரியில்லை நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுங்க சார். என்ன சார் கொஞ்சம் கை கால்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்குது, ஸ்வேரிங் இருக்குது, என்ன சார் கேட்டேன். இல்லை சார் குளிர் ஜுரம் சார் எனக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லிங்க. வீட்டை விட்டு நகரவே இல்லை சார், இன்றைக்கி தான் நான் வெளியே வந்திருக்கேன் சார். என்ன சார் ஆள் மெனிஞ்சு போயிட்டீங்க, எனக்கு உடம்பு சரியில்லை சார், வெளியே வந்துருக்கேன். டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுப்பீங்க? டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுப்பீங்களா? இது பாருங்க சார், டாக்டர் கூட பாருங்க சார், எனக்கு மருந்து கொடுத்துக்காரு, மாத்திரை கொடுத்தாரு. அது சொன்னாலே எங்கள் அப்பா குதிர்கொள்ளலன்னு அர்த்தம். ஆமாம். நீங்கள் யார் வந்து பொதுமக்கள் பார்க்குறாங்க சார், அது ஏன் நீங்கள் ஒரு டாக்டர் சர்டிஃபிகேட் வெளியிடுறீங்க? இப்போ புரியுதுங்களா? அங்கே உங்களுக்கு ஒரு கோளாறு இருக்குது, ஏதோ பாதிக்கப்பட்டீங்க. இல்லை சார், நீங்கள் பாதிப்பு வந்து வெளியே வாங்க சார். நீங்கள் பாதிப்பு வந்து வெளியே வந்துருக்கீங்க. எங்ககிட்ட வந்து ஒரு தேவையில்லாமல் பொதுமக்கள் கிட்ட ஒரு பொய்யை சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் எவ்வளோ பேசியிருக்கீங்க. நடிகர் சங்கத்தில் இருக்கிற நிர்வாகிகளை பேசியிருக்கீங்க, மூத்த நடிகர்கள், நடிகர் சங்கம். அதை தாண்டி எவ்வளோ விஜயகாந்துக்கு நீங்கள் என்ன மரியாதை கொடுத்தீங்க அவர் இறந்தபோது? சொல்லுங்கள், மனசாட்சியோடு சொல்லுங்கள். விஜயகாந்த் இறந்துடா சார், நீங்கள் எந்த உலகத்தில் எந்த மூலையிலும் நீங்கள் அதர பதற ஓடியாந்துருக்கணும்ல. மறுநாள் தானே சார் எடுக்கிறாங்க, மாலை தான், மறுநாள் மாலை தானே சார் வந்துருக்கணும்ல. எங்கேயோ ஒரு இடத்துக்கு வந்துருக்கணும்ல. அங்கே இருந்துக்கிட்டே நீங்கள் வந்து தேம்பி வந்து வந்து கண்ணு கலங்கின மாதிரி ஒரு நடிகனுக்கு வந்து இதெல்லாம் சொல்லி தரணுமா சார்? நடிக்கிறதுக்கு போடாமல் அழுவலாம். நீங்கள் நான் அப்படியே கண் கலங்கி ஒரு வீடியோ போட்டீங்க. நான் எதுவும் குத்தி காட்டணும் அவசியம் இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு எதிர்வினைன்னு ஒன்று இருக்குல்ல சார், எல்லாத்துக்கும் ஒரு விளைவுன்னு ஒன்று இருக்குல்ல சார். இல்லை சார், இப்போ நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பல நடிகரை பார்த்துருப்பீங்க, எல்லாருமே இது மாதிரி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். அப்படி இல்லை, வெறும் ட்ரிங்க்ஸ் வெறும் ட்ரிங்க்ஸ் மட்டும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட வந்து பெண் தொடர்பாக இருக்குல்ல, அந்த சக்தி விரயமாகக்கூடிய அந்த இதெல்லாம் ஒரு அளவோடு இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. அது அளவோடு கூட இருக்கக்கூடாது. என்ன கேட்டால் ஏகபத்திரி விரதமாக இருக்கணும். இவனுங்கெல்லாம் காலகாலத்தில் கல்யாணம் பண்ணியிருந்தான்னா இவனுக்கு இந்த சிக்கலே கிடையாது. காலகாலத்தில் வந்து கல்யாணத்தை பண்ணி 2 பிள்ளைகளாகி ஒரு குடும்பமாக இருந்தானுங்கன்னா இந்த நடிகர்களுக்கு பிரச்சனையே கிடையாது. பொறுக்கி மாதிரி இருக்கிறானுங்க. நான் எல்லா நடிகரும் சொல்லவே இல்லை, சில நடிகர் தான் சொல்கிறேன். இன்றைக்கி மன்சூர் அலிகான் வந்து இன்றைக்கி பேசலாம் சார், எப்படின்னா இருக்கட்டும் சார். ஆனால் வந்து பார்த்தா ஒரு குடும்பத்தோட இருக்கிறார்ல, அது ஒரு குடும்பம் இல்லை, 2 குடும்பம் வந்து சீக்கிரம் கல்யாணம் ஆகாத ஒரு பிரச்சனை. கல்யாணம் ஆகாத வந்து பார்த்தீங்கன்னா தான் தோணுமா, இந்த வீட்டு சவுரை எகிரி குதிக்கலாமா, அந்த வீட்டில் போய் கதவை தட்டலாமா. இப்போ சுசித்ராவை பார்த்தீங்கல்ல, ஒயின்பர்லோட போனாங்க. சுசித்ராவோட ஸ்டேட்மெண்ட் ஏற்கனவே அவங்க சம்மன் இல்லாமல் ஆஜராயிடுவாங்க, உங்களுக்கு தெரியும். ஆமாம். சுசித்ரா என்ன சொல்கிறாங்க, என் வீட்டு வாசலில் வந்து
இதோட வந்து நின்னான், பாட்டோட நின்னான், என் புருஷனை கேட்டான், அங்கே போய் கௌதமன் ஆஃபீஸில் இருப்பான் போய் பாருன்னு சொல்லி அவளை துரத்தி விட்டேன் சொல்கிறாங்களா இல்லையா? பல பெண்கள் வந்து இவரை யாரும் வந்து அப்படியே விஷால் வந்து அப்படியே ஏகபத்தினி விரதம் பவித்திரமானவங்களாம் சொல்லவே இல்லை. பல நடிகைகள் வந்து அவர் மேலே புகார் சொல்கிறாங்க. முதல்ல நீ சொல்லணும் சார். இங்கே உன் தகுதியை நீயே உறக்க சொன்னது யார்? ஜூலியட் சீசர் சொன்னது. அவர் சொன்னது எனக்கு ஜூலியட் சீசர் சொன்னது எனக்குன்னா இன்னொருத்தனாக நான் எதிர்பார்க்காதப்பா, நீயே சொல்லு, உன் தகுதியை நீயே உறக்க சொன்னது. நீ ஒழுக்கமானன்றதை நீ உறக்க சொல்லணும். இப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் சொல்லுவீங்க. அது மாதிரி விஷால் சொல்லணும், நான் வந்து ஒழுக்கமானவன் சொல்லணும். இன்னொருத்த வந்து அவன் நண்பனோ அவன்லாம் போய் உட்காந்துக்கிட்டு எங்கள் விஷால் யார் தெரியுமா, டே எங்களுக்கு தெரியும்டா, கெடுத்து நாசமாக்குறது இந்த குடிகார கும்பல், இந்த கூட இருக்கிற நண்பர்கள் தான். யார்? விஷால் ஐயா. ஆமாம் ஆமாம். அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொந்த புத்தின்னு ஒன்று வேணும். அந்த சொந்த புத்தியை நீங்கள் இழக்கிறீங்க. எப்படி இழக்கிறீங்க? இந்த மாதிரி குடி, தவறான பழக்க வழக்கங்கள், ராத்திரி 12 மணிக்கு கதவு தட்டுறது, இது எல்லாமே கூட சார் ஒரு மனிதனுக்கு வந்து எல்லா மனிதர்களுக்கும் இங்கே மறைக்கப்பட்ட பகுதின்னு ஒன்று இருக்குது. எல்லா மனிதர்களுக்கும் ஒரு மறைக்கப்பட்ட அல்ல மறைக்கப்படும் பகுதி இருக்குது. சரிங்களா? இருக்கலாம் ஒரு காலத்தில் நான் இப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாறணும். இல்ல சார், இப்ப விஷாலோட பிரச்சனை காரணமே அந்த அவனிவன் படத்துல கண்ணு ஒரு மாதிரியா இருக்கும்ல, இதெல்லாம் அதனாலதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு கிளப்புறாங்க. கிடையாது சார், நீங்க வேற. அவன் வந்து பாலா வந்து ஒரு ஒரு சைக்கோ. அதை வச்சு என்ன செய்யணும் கேட்டா அவன் மேல பழிய போட்டாக்கா அவன் ஆமான்னு சொல்றவனுங்க இங்க நிறைய பேர் இருக்கிறானுங்க. இது ஆமான்னு சொல்ற நிறைய பேர் இருக்கிறாங்க சார். அவன் என்ன இப்போ பண்ணுவானுங்க, இவெல்லாம் அப்படி அதுபட்ட ரகம். இது தன் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்து கேட்டினா அவன் என்ன இப்போன்றானுங்க பட்டுன்னு. அந்த மாதிரி ரகம் இந்த பாலா, மிஸ்கின்னு இவனுங்கெல்லாம் இருக்கிறானுங்கள. இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்ல ஒரு விதமான ஒரு ஞான கிறுக்கன்கள் அப்படி சொல்லிக்கலாம். சைக்கோன்னு சொன்னால் கோவம் வரும் அவங்களுக்கு. ஒரு ஞான கிறுக்கன்கள், அறிவாளிகள். ஆனால் அதே சமயம் அறிவு ஓவராய் மிகுந்து எதோ கேட்டினா ஐக்கியம் அதிகமாக இருக்குல்ல, அவனை மாதிரி ஆட்கள். அவனை முரட்டுத்தனமும் இருக்குது கூட சேர்ந்து. நேராக போய் அவனுக்கு ஒரு குற்றச்சாட்டு சொன்னால் என்ன செய்வான்? ஆமாம் என்ன. அதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு காட்சியில் நீங்கள் நடிக்கிறீங்க, அதனால இப்படி ஆச்சு. அது 13 வருஷம் ஆச்சு. அதை எடுத்து விட்டானுங்க, இந்த வகைச்சிலருக்கு தான் எடுத்து விட்டானுங்க. என்னன்னா பாலாவால் தான் அப்படி ஆயிடுச்சுன்னு. இவன் படத்துக்கு அப்புறம் எத்தனை படம் வந்துச்சு? ஆக்ஷன் ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமன்னாவோட டூயட் ஆடின வந்து ஒரு 15 நாள் எடுத்தாங்களாம் ஷூட்டிங். ஏன் தண்டக்குடியானது இதெல்லாம் காரணம். ஓ ஆமாம் சார். இங்கே தனுஷோட அல்லது வந்து வேற யாரோ நடிகரோட தமன்னா வந்து ஒரு டான்ஸ் ஆடுறாங்கன்னு வச்சுக்கோ, ஒரு டான்ஸ் நான் டூயட். ஆமாம். அதை பார்த்துட்டான்னு கேட்டால் நம்ம படத்தில் வந்து இதே மாதிரி ஒரு டான்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டால் இதை விட ட்ரெஸ்ஸிங் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு சொன்னால் அவ்வளோதானே. நீங்கள் எவ்வளோ பணம் கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ குறைக்கப்படும். எப்படி இந்த திருவிளையாடலில் சொல்லுவாங்கல்ல, இது எவ்வளோ பிழைகள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பிழைகள் இருக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பரிசு பொருளை குறைச்சிங்கன்னு சொல்லுவார்ல கருவி. அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பணம் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆடை குறைக்கப்படும். எடுத்து பாருங்கள், ஆக்ஷன் ஒரு படம் இருக்குது, ஒரு பாலைவனத்தில் இவங்க 2 பேரும் வந்து டான்ஸ். அதே மாதிரி ஒரு காட்சி தனுஷ் படத்துலையும் இருக்குது. பொல்லாதவனா ஏதோ ஒரு படம் தமன்னாவோட நடிக்கிறோம், அது படம் எடுத்து பாருங்க. இந்த காட்சிகள்லாம் ரொம்ப நேரம் பார்க்கறது கிடையாது. நம்ம இந்த படம் பேர்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டோம், திடீர்னு போவோம் டிவியில் ஓடிட்டு இருக்கோம். இவனுங்கெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா இதெல்லாம் ஒரு இது என்ன கேட்டால் அவ பாரு என் கூட பாரு எவ்வளோ ஆடை குறைச்சி ஆடணும். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பல நடிகைகளோட சுற்றி பாருங்க. கண்டிப்பாக சார், அவரும் நல்லா சார் இருக்காங்க. நடிகைகள் ராத்திரி 11 மணிக்கு கதவு தட்டினது ஏன் நீங்கள் அப்படி மறைச்சி பேசுங்க? ராத்திரி 11 மணிக்கு கதவு தட்டின வீடு, பல வீடுகள் கதவு தட்டினது புரியுதுங்களா? அதுக்கப்புறம் எகிரி குச்சி, சவர எகிரி குச்சி, எகிரி இந்த கதைலாம் நிறைய இருக்குது. உடம்பு என்ன ஆகும்? மிஷின் தான் இது. ஒழுக்கம் இருந்தாக்கா உடம்பு இந்த மாதிரியா சார்? நான் சொல்கிறேன் சார், இங்கே சாராயம் ரஜினிகாந்த்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாராயம் குடிச்சதாக சொல்லி பேட்டி கொடுத்துருக்காரு. வந்து பிரிண்ட் பண்ண சாராயமே குடிச்சிருக்கு. இங்கே பல குடிகாரர் இருக்கிறாங்களே, இந்த குடியிலேயே வந்து வேற சொன்னால் குடிகாரன்னு சொன்னால் நிறைய பேர் மது பிரியர் சொல்லுங்க, போன போட்டெலாம் திட்டுறானுங்க. நீங்கள் என்ன குடிகாரன் சொல்றீங்க? மது பிரியர்கள். ஆமாம், இந்த மது பிரியர்கள், மது வெறியர்கள் அப்படி. இந்த மது வெறியர்லாம் வந்து கிட்டத்தட்ட மது குடிக்கிறதுக்கே PhD பட்டம் வாங்கணும்லாம் இருக்கிறாங்க. எப்படிலாம் கலந்து குடிக்கணும், காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சா என்ன ஆகும், மத்தியானம் சாப்பிட்ட பிறகு குடிக்கணுமா, சாப்பாட்டுக்கு முன்னாடி குடிக்கணுமா, இப்படி எப்படி நம்ம டானிக்காது இப்படி இந்த மெடிக்கல் ஷாப்பில் நம்ம எழுதி கொடுப்போம், இது சாப்பாட்டுக்கு முன்னாடி பின்னாடி அந்த மாதிரி குடிக்கிறோம்லாம் இருக்கு. ஆனால் இப்படியெல்லாம் பண்ணும்போது கேட்டால் அவங்களுக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு கிட்னி கெட்டு போயிடும். ஒரு கிட்னி கெட்டு போயிடும். ஒன்று நல்லா இருக்குன்னு சரிங்களா, அவ்வளோதான் ஆகும். இல்லை கை கால்லாம் வந்து பார்த்தோன்னா லேசாக உதறும். லேசான உதறனா நான் குடிக்காமல் இருந்தோம், நார்மலாகவே உதறாது. இங்கே எல்லாமே கண்ட்ரோல் இழக்குது சார். எல்லாமே கண்ணில் தண்ணி வருது, கண்ணில் தண்ணி வருது.
அப்போ உங்களுக்கு ஃபேஸே மாறி போச்சு இல்ல? வயசு என்னாச்சு 40, முகம் 37 மாறுது. வயசு தான் அது. 30 அவ்வளவுதான். அப்போ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சரி 47 வயசு தான் அது. 47 வயசு ஆகுது. அப்போ உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய என்ன சொன்ன வந்து சக்தி வந்து விரயமாகுது. நீங்க வந்து ஒரு மனைவி பிள்ளைகளோட நீங்க வாழ்ந்துருந்தீங்கன்னா இது அட்லீஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி இவரும் ஏற்பட்ட ஹீரோயின் லவ் பண்ணாரு சார். வரலட்சுமி சரத்குமார லவ் பண்ணாரு. லவ்னா எனக்கு கோவம் வந்துரும். லவ் இல்லையா சார்? லவ் தானே சார் பண்ணாரு. சார் இதெல்லாம் லவ் வருது. லவ்லாம் கிடையாது. நீங்க இப்ப வரலட்சுமி சரத்குமாரோட லவ் தானே பண்ணாங்க. லவ்னா காதல் சார். அது மனசு சம்பந்தப்பட்டது. இது லவ்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆண் பெண் உறவுக்காக பண்றது. இதெல்லாம் செக்ஸுக்காக பண்றதெல்லாம் நீங்க லவ்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. லவ்ன்றது செக்ஸை கடந்தது, அது வேற. இது வந்து கேட்டால் முழுக்க முழுக்க உடல் தேவைக்காக பண்றது. அப்ப எல்லா படங்களோடையும் பழகினது லவ் இல்லையா? சினிமாவில் காமத்துக்காக தானா? ஆமா சார், ஆமா காமத்துக்காக தான் இது. சும்மா அந்த காமத்தோட இருக்கிறவங்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஃபேஷனாக எடுத்து தெரியுறீங்க. நீங்கள் கேட்டால் அவர் லவ் பண்ணார், இவரை லவ் பண்ணார். லவ்ன்றது என்ன? எத்தனை பேரும் நீங்கள் லவ் பண்ணலாம்? நான் சொன்னேன் லவ்ன்றது கேட்டால் உடல் சார்ந்து கிடையாது, முழுக்கவும் மனம் சார்ந்தது, இதயம் சார்ந்தது. அதை கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் ஒரு அறுவை சிகிச்சை நடக்குதுன்னா அதுக்கு பேர் தான் காதல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து முழுக்க வந்து இங்கே உறவே வந்து இதில் தான் இருக்குது, கிவ் அண்ட் டேக்கனில் இருக்குது. அப்புறம் அதெல்லாம் வந்து அதில் தான் உடல் கெட்டு போனது. அதுவும் காரணம், மதுவும் காரணம். இந்த ரெண்டும் தான் காரணம். என்ன சொல்கிறாங்க, ராஜ போதைன்னு சொல்கிறாங்க. அது ராஜ போதை. நமக்கு எந்த கன்றாவி போதையும் நமக்கு வந்து நம்ம பார்த்தது கிடையாது. சரிங்களா? அது சொல்கிறாங்க. இது ட்ரக்ஸ் இந்த இது மாதிரியா சார்? ஆமா, ராஜபடின்னு பார்த்தா நிறைய மெத்தபடிலாம் கிடைக்குது. என்ன கண்ட நடிகளே சப்ளை பண்றாங்க. இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளை கேட்பானுங்க. இந்த ராஜபோதைன்னு சொல்றாங்க. இந்த ராஜபோதைன்றது வந்து ஒரு பக்கம் ராஜபோதை, இன்னொரு பக்கம் ராஜசுகம். இந்த வார்த்தை வைரமுத்து தான் சொன்னார். ராஜசுகம் தேடி வந்த அப்படி சொல்லிட்டு ஒரு பாட்டு கூட இருக்கு இல்லையா? ஆமா. ராஜசுகம் ராத்திரியில் பூத்தி இருக்கும். ராஜசுகம், ராஜசுகம், ராஜபோதை ரெண்டும் கலந்தா என்ன ஆகும்? இப்படி தான் ஆடும். இப்படி தான் ஆடும். உங்களுக்கும் எனக்கு நாளைக்கு எனக்கும் தான். கிண்டல் பண்ணுற மாதிரி இல்லையா சார்? நான் கிண்டல் பண்ணவே இல்லை. நான் சொல்கிறேன். இதை பார்க்குறவனாவது வந்து பார்த்தீங்கன்னா கிண்டலாக கூட எடுத்துக்கிட்டோம். பார்க்குறவன் வந்து கேட்டால் அடுத்த நபர் கிடக்கூடாதுன்ற. நான் இங்கே வந்து சார் இதுதான் பிரச்சனையே தான். நம்ம அம்மா அப்பாவுக்கு வந்து நம்ம செய்யக்கூடிய வந்து தொண்டு என்ன தெரியுங்களா? அவங்க செய்யக்கூடிய நன்மை தொண்டு நம்ம உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறது தான். இப்போ நான் கேட்குறேன், இந்த மாதிரி வந்து தன் பிள்ளைக்கு இப்படியான உடல் ஆகும்போது அவங்க பெற்றோர்களுக்கு எப்படி இருக்கும்? இதுக்கு அடிப்படை காரணம் என்ன சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இல்லை பெற்றோரும் ஒரு காரணம் இல்லை. அப்படி கிடையாது. பெற்றோர் காரணம் கிடையாது. பெற்றோரை வந்து மதிக்காதது காரணம், பெற்றோரை மீறி நடந்துக்கிறது காரணம், பெற்றோருக்கு தெரியாமல் இது ஒரு பழக்கம், இந்த மாதிரியான பழக்கத்துக்கு அடிமையாகிறது தவறுன்ற. நான் நீங்கள் பெண்கள் சார் எல்லாத்தையும் நீங்கள் அழகாக படம் எடுத்து ரத்த கண்ணீர் எடுத்து பாருங்கள். எம்ஆர் ராதா வந்து படமாக எடுத்து வச்சுட்டு போனார், பாடம் எடுத்து வச்சுட்டு போனார் நமக்கு ரத்த கண்ணீர். அதை விட என்ன வேணும் நமக்கு? நீங்கள் அதை பார்த்து நீங்கள் திருந்தலைன்னா குஷ்டரோகம் வந்துடும் எம்ஆர் ராதா அந்த படத்தில். ஆமாம். அப்போ அவர் வந்து மோகன்ற கேரக்டர் சார். அப்போ அந்த அது எவ்வளோ பெரிய பாடம் தெரியுமா நமக்கு? நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வந்து மாறணும்ல சார். நீங்கள் எல்லாமே நமக்கு முன்னாடி நிறைய எல்லாத்தையுமே அனுபவிச்சு தெரிஞ்சுக்கணும் சொல்லக்கூடாதுல்ல. இல்லை உங்களை போன்ற கேள்வி ஞானமும் பார்த்து அனுபவம் வச்சே நம்ம வந்து உஷாராயிடணும். நெருப்புனா என்ன ஆகும்? சுடுன்னு தெரியும். இது கை வச்சு பார்த்து எரிய வச்சு தெரிஞ்சுப்பீங்களா? நெருப்புனா எரியும் தெரியும்ல. அது மாதிரி நம்ம தான் எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லை உங்களை போன்ற மூத்த பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, விஷால வந்து அவருக்கு வயசுக்கு மீறின பெண்களோட பழக்கம் சார். அதுவும் இது ஒரு காரணங்கிறாள். அதெல்லாம் உண்மைதானே சார்? இல்லை உண்மைதான் சார். இங்கே சினிமாவில் பலரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பலவிதமான பெண்கள் இருக்கிறாங்க. எல்லா பெண்களும் கெட்டவங்கன்னு சொல்ல, இங்கே பல பெண்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுக்கெல்லாம் என்னன்னு கேட்டால் ஒரு 5 வருஷம் ஃபீல்டில் இருந்தோம்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு யாரும் வந்து மதிக்கும். ஏன்னா இவங்க அடுத்தடுத்து புதுசாக நடிகைகள் வந்துட்டார். இவனுங்கெல்லாம் வந்து தாத்தா வர வரைக்கும் நடிப்பானுங்க. ஆனால் அவங்க ஒரு 5 வருஷம் தான் ஃபீல்டில் இருக்கும், அதிகபட்சம்னா 10 வருஷம் அவ்வளோதான். சரிங்களா? அப்போ அதுக்குள்ளே அவங்க வாழ்க்கைக்கு தேவையானது அவங்க சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற கேவலமான ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே சினிமாவில் உருவானது தான். அதே வந்து லிவிங் டு ரிலேஷன்ஷிப்ன்றதும் கூட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வந்து ஒரு கேவலமான வார்த்தையெல்லாம் வந்து சினிமாவில் உருவானது தான். அதுக்கப்புறம் நீங்கள் சமூகத்தில் இருக்குது, நான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. சரிங்களா? அந்த காலத்தில் வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்ற வார்த்தை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ அது வந்து கேட்டால் இப்போ வந்து பகிரங்கமாக ஆயிடுச்சு. கேட்டால் வந்து இணைந்து திருமணமாகாமல் இணைந்து வாழறது, லிவிங் டுகெதர் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு.
இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கேவலமான ஒரு விஷயம் பண்ணும்போது தான் உங்களுக்கு இப்போ ஏன் அந்த திருமண உறவுன்றதை கொண்டு வந்தது? ஒழுக்கத்துக்காக தான் கொண்டு வந்தது. நம்ம கலாச்சாரம் அற்புதமான ஒரு கலாச்சாரம், ஒருவனுக்கு ஒருத்தின்றது. சரிங்களா? அது எதுக்காக? எல்லாத்துக்கும் சேர்த்து நமக்கு ஒரு பாதுகாப்புங்க, ஒரு சேஃப்டி, நம்ம ஒரு குடும்பத்துக்கு ஒரு சேஃப்டி, நம்ம உடலுக்கு ஒரு சேஃப்டி. நம்மளோட தேவை வந்து ஒரு இச்சை தீர்த்துக்கணும்னா அது வந்து நமக்காக ஒருத்தி இருக்கிறா வீட்டில், அவளுக்கு தேவைன்னா நான் இருக்கிறேன். அப்படிதான். கண்ட இடத்துல மேயறதுன்னா இப்படிதான். பல ஸ்வீட் ஸ்டாலுக்கு போறீங்க சார், நீங்கள் இல்லை கரெக்டாக இருக்கும் உதாரணம். ஆமாம், ஸ்வீட் ஸ்டாலுக்கு போறீங்கன்னா உங்களுக்கு சூட்டபுளாக உங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் நீங்கள் எடுப்பீங்க. எல்லா ஸ்வீட்டும் நல்லா தான் இருக்கும், எல்லா ஸ்வீட்டும். எல்லாத்துலேயும் வந்து ஒரு 2 பீஸ் போட்டு ஒரு 4 கிலோ வாங்கிட்டு போயிட்டு எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஆகும், உடம்பு கெட்டு போயிடும். அவ்வளோதான். நமக்கு தேவை என்னவோ நம்மளால முடிஞ்சது. நடிகைகளா பெண்களா? பெண்கள் தான் சொல்றேன். கவர்ச்சியா இருக்கு, இதை பார்க்கறது, இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, எல்லாத்தையும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா எல்லாத்தையும் சாப்பிடுற நிலைமை தான், நிலைமை தான் இப்படி ஆயிடுச்சு. அதை நினைக்கக்கூடாது சார். இன்னொன்று சொல்லுவோம், ஒரு படி மேலே போயிட்டு ஒரு பெண் விரும்பாம அவளை அடைய நினைக்கிறது, தன்னை விட வயதில் மூத்த பெண்களை வந்து அடைய நினைக்கிறது, இன்னொருத்தன் பெண்டாட்டியை வந்து அடைய நினைக்கிறது, இவங்களுக்கெல்லாம் வந்து இப்படி தான் நடக்கும். இவருக்கு விஷால் நடந்துச்சு, எனக்கு நடக்கிறேன்னு சொல்ல வேணாம். சரிங்களா? அவனுக்கு இவர்களை இந்த ஜென்மத்தில் அடுத்த ஜென்மம் சொல்ல நம்பிக்கையில் ஜென்மங்களில் அடுத்தது. ஆனால் அது பாவம். அது இன்னொருத்தருடைய கணவன், ஒரு ஆணுக்கு உரிமையானதை வந்து மனைவியை வந்து அடைய நினைக்கிறது மிகப்பெரிய கேவலம், படு கேவலமான விஷயம். இல்லை, அது வர்றவங்களுக்கு தெரியாதா? அந்த சார் வர்றவங்களுக்கு பெண்களுக்கு தெரியாதா? இப்போ நல்லா புரிஞ்சுங்க சார், இங்கே பலரும் இருக்கிறாங்க சார். அவங்களுக்கு வந்து வாழ்க்கைக்கு தேவையானதை இங்கே சொல்லுங்க. இங்கே வந்து வெற்றிகரமான வாழ்க்கையை நோக்கி பலரும் நகர்றாங்க. உண்மையான வாழ்க்கை நோக்கி நகர்றது கிடையாது. வெற்றிகரமான வாழ்க்கை, வசதியான வாழ்க்கை, அந்த மாதிரி வாழ்க்கையை நோக்கி நகரும் போது சில இதெல்லாம் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணால் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. இங்கே வெற்றி தான் நமக்கு முக்கியம். வெற்றி அடையிறதுக்கு நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். மாமியாருக்கு வந்து சோப் போடுற மாதிரி ஒரு சீனில் விஜய் நடித்தார், வெற்றி அடைஞ்சிட்டாரு. இப்போ அந்த சீனில் நடிக்க சொல்லலாம் பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு காட்சி நடிக்க மாட்டாரு. நடிக்க மாட்டார். இன்னைக்கு அவர் அந்த வெற்றி அடைஞ்சிட்டாரு, இன்னைக்கு நடிக்க மாட்டார். வெற்றி அடையணுன்றதுக்காக சில நடிகைகள் சார், நடிகைகள்லாம் இன்னைக்கு கப்பல் வச்சிருக்கிறாங்க சார், ஏரோப்ளேன் வச்சிருக்கிறாங்க, 10 கார் இருக்கு, கை தட்டினா 100 சர்வெண்ட்டு. இதெல்லாம் எப்படி முடியுது? இவங்க வாங்குற 5-10 சம்பளத்துலையா, 2 கோடி 3 கோடி சம்பளத்துலையா? இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வாங்கியிருப்பாங்க. இப்படியும் வருதுன்னு கேட்குறேன் நான். இப்படியும் வருவாய் வருது, ஏன் இப்படி வரலாம்ல? அந்த நடிகரோட அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் அவர் எனக்கு வாய்ப்பு தருவார். அந்த வாய்ப்பு தந்தால் தான் எனக்கு ஒரு 5 கோடி சம்பளம் வரும். இப்படியும் இருக்கும்ல. கண்டிப்பாக. எப்படியோ மொத்தம் வந்து நமக்கு வெற்றிக்கான வழி அப்படி தர்றாங்க. இங்கே வெற்றிகரமான வாழ்க்கை, தோல்விகரமான வாழ்க்கைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஏன்னா வாழ்க்கையே நம்ம கையில் கிடையாது. ஒரே வார்த்தை, நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. இருக்கிற காலத்தில் ஒழுக்கமாக இருக்கணும். இருக்கிற காலத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எவ்வளோ இந்த உறவுகள்கிட்ட உண்மையாக இருந்தோம், எவ்வளோ ஒழுக்கமாக இருந்தோம், அதுதான் இங்கே முக்கியம். அதை சொன்னால் இவங்களுக்கு கசப்பாக இருக்கும். விட்டில் பூச்சி பெரிய வாழ்க்கைலாம் கிடையாது. நமக்கு வந்து ரொம்ப நேரம் நினச்சினா எவ்வளோ 200-300 வருஷம் 500 வருஷம் வாழாமல் நினச்சினுக்கிறான். இங்கே இருக்கிறதே மொத்தமே 50 வருஷம் 60 வருஷம் தான், சுருங்கிடுச்சு. 40 வருஷம் தான் இன்னும் சொல்ல போனால். இப்போ விஷால் கணக்கு எடுத்துன்னா நான் 50 தான் மொத்தமே வச்சுக்கிறேன். 50 மேலே எல்லாம் போனஸ் தான். இப்போ நான்லாம் போனஸ் பீரியடில் தான் இருக்கிறேன். அப்போ இந்த 50க்குள்ளே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒழுக்கணும் வேணும் இல்லை? நீங்கள் 25 வயசுக்கு கட்டினா 40 வயசு பெண்ணோட வந்து நீங்கள் உறவு கொள்ளணும்னு நினைக்கும் போது அங்கே உங்களுடைய சக்திகள் வந்து அதிகமாக விரைமாகும். அதனால் பல நோய்கள் வரும். இன்னைக்கு பாலியல் வியாதிகளுக்கெல்லாம் வந்து மருந்து மாத்திரம் வந்துடுச்சுன்றதுனால கிடையாது. அதை தாண்டி இன்னும் பல வியாதிகள் இருக்குல்ல, இப்படியான வியாதிகள்லாம் வரும்ல. சொல்கிறேன் நான், இந்த போதை மட்டும் இல்லை, அதுதான் பெண்ணும் போதை தான். மது மட்டும் போதை கிடையாது, பெண்களும் போதை தான். முட்டாளாப்போ இந்த மேரேஜ் சிஸ்டம்னு ஒன்று உருவாக்கினேன் நான், முட்டாளாவன். ஒருவனுக்கு ஒருத்திடுறது கரெக்ட். அந்த ஒருத்தி அதுக்காக நீங்கள் ஒருவனை ஒருத்தினா கேட்டால் நீங்கள் ரீமேரேஜோ இல்லை செகண்ட் மேரேஜோ தப்புன்னு சொல்ல நினைக்காதீங்க. அது வேற. ஒரு டைவர்ஸ் ஆகிட்டாலோ இல்லை வந்து ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு கேட்டால் நீங்கள் மறுமணம் பண்ணிக்கலாம், அது தப்பு. ஆனால் ஒருவனுக்கு ஒருத்தி கட்டுக்கோப்பா அதுதான். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே சாப்பாடு கூட இருக்குது சார். எதுவுமே நீங்கள் ஒரு சொல்லுவாங்க கேட்டால், இல்லைங்க அவருக்கு வந்து சில வீட்டில் சில அவருக்கு வந்து கிடைக்கிறது இல்லை, அதனால் வெளியில் போகிறாரு அப்படி சொல்கிறவங்க உண்டு. வீட்டில் சரியான சாப்பாடு இல்லை, சரியான சாப்பாடு இல்லை, சாப்பாடு மட்டும் இல்லை மெத்தட். ரைட், கரெக்ட், எல்லாமே. என்ன அப்போ நீங்கள் ஹோட்டலில் போனீங்கன்னா எது எவ்வளோன்னு இருக்குதுல்ல. சாப்பாடு மாதிரி நீங்கள் ஊறுகாய் வச்சு சாப்பிட முடியாது. சாப்பாடு சாப்பிடுவீங்க, பொரியலுக்கு ஒரு அளவு இருக்கும், வறுவலுக்கு ஒரு அளவு இருக்கும், ஊறுகாய்க்கு ஒரு அளவு இருக்கும், உப்பு ஒரு மூலையில் கொஞ்சோண்டு வைப்பாங்க. அது நமக்கு சொரணை வரணுன்றதுக்காக வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு. அது இப்போ யாரும் வைக்கிறதில்ல உப்பு கூட. சரிங்களா? நான் சொல்கிறேன், நான் ஒரு எல்லா கல்யாணத்தோட உப்பு வைப்பேன். இப்போ யாரும் உப்புலாம் வைக்கிறது கிடையாது. சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து கேட்டால் ஊறுகாய் வந்து பார்த்தா நீங்கள் சாப்பாடு மாதிரி வச்சு சாப்பிட முடியாது சார்.
கொஞ்சம் தொட்டு நக்கிக்க வேண்டியதுதான். அப்படி தான் நீங்கள் இருக்கணும். உங்களுக்கு அப்படி ஒரு வேளை ஒரு என்ன சொன்ன கட்டினா வந்து ஒரு செக்ஸ் பலவீனம் இருந்தாலும் கூட ஏதோ ஊருக்கா மாதிரி எங்கேயாவது தொட்டு நக்கிக்கலாம். நீங்கள் சோறு மாதிரி சொன்னீங்கன்னா இப்படி தான் ஆகும். நான் ஏதோ ஆதரித்து பேசணும்னு நினைக்காதீங்க. கட்டுப்பாடாக இருக்கணும். கட்டுப்பாடாக இல்லைனாலும் கூட அதுக்கு கூட ஒரு வரம்பு இருக்குது. அந்த வரம்பெல்லாம் நீங்கள் உடைச்சிங்கன்னா தான் இப்படி ஆகும். இப்போ நீங்கள் சொல்லலாம் விஷால் மட்டும்தான் கேட்பாங்க, பல பேர் கேட்குறான் விஷால் மட்டும்தான் இப்படி கூட இருந்த நண்பர்கள் இருக்கிறாங்களே சார். அவங்களாம் ஒரு பீரியட் வரும் சார், அவ்வளோதான். இங்கே நீங்கள் தான் வந்து இங்கே முடிவு பண்ணுறீங்க எவ்வளோ மது எடுக்கலாம், எவ்வளோ பேர்கிட்ட போகலான்றது நீங்கள் தான் முடிவு எடுக்கிறீங்க. எல்லாருக்கும் அந்த பழக்கம் எல்லாருக்கும் இருக்குது. ரஜினி வந்து சாராயம் குடித்தவர். அவர் எங்கேயுமே அவர் தன்னை ஏகபத்தினி விரதம் சொல்லிக்கிறதே கிடையாது. ஒரு தடவை தம்பி இவன் சூப்பராக சொல்லுவான் அந்த நேர்காணலில், சிம்பு, நான் வந்து பிரம்மச்சாரி கிடையாதுன்னு சொல்லுவான். கல்யாணம் ஆகலை ஆனால் நான் பிரம்மச்சாரி இல்லைன்னு சொல்லுவான். அந்த துணிச்சல் வேணும் இல்லை, பிரம்மச்சாரி இல்லை. ஆமாம். ஆனால் அதே சமயத்தில் கேட்டேன்னா அப்போ ஏதோ ஒரு வகையில் வந்து கல்யாணம் ஆகலைன்னா கூட வாஜ்பாயே சொல்லியிருக்காரு, நாட் அ விஜய், அவர் சொல்லியிருக்காரு நான் வந்து பிரம்மச்சாரி கிடையாது, திருமணம் ஆகாதவன் சொல்கிறார். கல்யாணம் ஆகாதவன் ஆனால் நான் பிரம்மச்சாரி இல்லைன்னு சொல்லியிருக்கேன். அப்போனா என்ன பொருள்? அப்போ எங்கேயோ ஒரு தொடர்பு இருக்குன்னு. கண்டிப்பாக அதுவும் கூட ஒரு லிமிட்டாக இருக்கணுன்ற நான். இங்கே எவ்வளோ இல்லீகல் அஃபேர்ஸ் இருக்குது சார். அதுவும் கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அங்கீகாரம் இருக்கோ இல்லையோ ஒரு மூலையில் அது இருக்கும். நீங்கள் பார்த்ததெல்லாம் மேயணும், பார்த்ததெல்லாம் வந்து ஒரு இனிப்பு கடையில் போயிட்டு மொத்தத்தையும் அள்ளி சாப்பிட்றணும், மொத்தத்தையும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய பலவீனம், கேவலம். பார்க்குற பெண்களெல்லாம் வந்து அடையணும்னு நினைக்கிறதுன்றதுலாம் இப்படி தான் ஆகும். அதுதான் போதைன்றது வந்து அது வந்து மாது போதை. இது மது போதைன்னா அது மாது போதை. மதுவில் கூட கேட்டால் ஒரே பிராண்டை சாப்பிட்றலாம் இருக்கிறான்ல, அப்படிதானே? எனக்கு தெரியல. ஒரு எல்லா பிராண்டும் சாப்பிட்டுடணும், எவ்வளோ கொள்ளளவு இருக்குதோ இருக்குண்ணா. வயிற்று சோறு கூட வேணாம், காலையில் பொழுது வந்து காலையில் குடிக்கணும், மத்தியானம் குடிக்கணும், நைட்டு குடிக்கணும். அதான் சொன்னாங்களே 4 கணக்கில் தூக்கிட்டு கிடப்பாரு. அப்போ அதெல்லாம் தான் பலவீனம். மீண்டு வரலாம், போதையில் அடிமையானவங்களாம் மீண்டு வராமல் இல்லை, அதில் போய் சேர்ந்தவங்களும் இருக்காங்க. ரகுவரன்லாம் அப்படியே போயிட்டார். இது போதையில் அவர் மீட்டுறதுக்கு ஆளே இல்லை, மீட்டவும் முடியல, அப்படியே போயிட்டார். மீண்டு வந்தவங்களும் இருக்கிறாங்க. ரஜினி முழுக்க வந்து ஆன்மீகத்தில் அவருடைய கவனத்தை செலுத்துறாரு. வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு வில் பவராக அவர் வந்து மாற்றிக்கிறது ஆன்மீகத்துக்கு போன பிறகு தான். அவர் எங்கேயுமே சொல்ல முடியாது. ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, 40 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க, அவருக்கு குறிப்பிட்ட ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் மந்த்லி அக்கௌண்ட்டே இருக்குது, அவருக்கு ஒரு ரூமே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்போது 40-50 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு காலம், ஒரு 25-30, அதாவது கேட்டால் நான் சொல்கிறது கேட்டால் அவர் வந்து படத்துக்கு வந்து ஒரு 30-40 வயசுக்கு மேலே தான் வந்தார்னு வச்சுக்கலேன். 30 வயசுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து ஒரு 10 வருஷம் அப்படி இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க மாற்றிக்கிட்டாங்க. அதே மாதிரி இப்போ விஷாலுக்கு இந்த ஒரு பிரேக் கொடுத்துட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ரெஸ்ட்டில் இருந்துட்டு உடல் ஆரோக்கியத்தோடு மீண்டும் வரலாம் சார். பெருசாக டைவ்லாம் அடிக்க தேவையில்லை. இப்போ தான் டூப்பு தான் நினச்சிக்கிறானுங்க எல்லாருமே. விஷால் மீண்டு வரனா விஷால் கிட்ட தான் இருக்குது. கூட இருக்கிற நண்பர்கள் வந்து யாருன்னு பார்க்கணும். இங்கே வந்து கூட சேர்ந்து குடிக்கிறவன் ஒரு போல நண்பராக இருக்கவே முடியாது. உண்மையிலே சொல்கிறேன். கூட சேர்ந்து குடிக்கிறான்னா, கூட சேர்ந்து உங்கள்கிட்ட எல்லா தவறான பழக்கத்துக்கும் உங்க கூட இருக்கிறான்னா அவன் நல்ல நண்பன் கிடையாது. உன்னை இப்போ இந்த நிலைமையிலேருந்து உன்னை மாற்றத்துக்கு யார் முயற்சி பண்ணணும், அவங்க தான் நல்ல நண்பர்கள். யாரையாவது சொல்லியிருக்காரு புரியுங்களா? அந்த மாதிரி பார்க்கல நம்ம மேடையில். நீங்கள் வந்து குஷ்புலாம் வந்து சுந்தர்சிலாம் தரமான மனிதர்கள் கிடையாது சமூகத்தில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நபர்கள்கிட்ட நீங்கள் வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு முத்தம் கொடுத்தீங்களா இருந்தீங்கன்னா நம்ம எதுவும் சொல்ல முடியாது. கண்டிப்பாக நல்ல நண்பர்கள் வேணும் சார். அவரை மாற்றத்துக்கு பெற்றோர்கள் வந்து முழுக்க முயற்சி எடுக்கணும். நல்ல நண்பர்கள் வேணும், நல்ல உறவு முறைகள் வேணும். ஒரு கல்யாணமே கூட பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு கொஞ்சம் அவர் ஸ்டடி ஆகிட்டாருன்னா ஒரு மேரேஜ் பண்ணிட்டு அந்த அவரை பராமரிக்கிறதுக்கு ஒரு பெண் வேணும். அந்த மாதிரி வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வந்து ஏழையோ பாழையோ கூட ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வந்து வாழ்க்கையில் வந்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாருன்னா மீண்டு வரலாம். அவ்வளோதான். கண்டிப்பா சார். பொறுத்திருந்து பாப்போம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி சார். நன்றி சார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away.